வகுப்பிலும் மொத்த மதிப்பெண்கள் அதிகமாக பெற்றவர்களுக்கு பரிசு தருகிறேன் என்று வாக்குறுதி தந்தார். அதையும் நிறைவேற்றுகின்ற வகையிலே இன்றைக்கு 16 பேருக்கு இங்கு பரிசுகளையாக 16,000 ரூபாயை வழங்க இருக்கின்றார்கள். அது மிகவும் சிறப்பு. அவர் இந்த 16 பேருக்கு பரிசு வழங்குவதன் மூலமாக 16 பேர்களையும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அவரை இங்கே தலைமை உரையாற்ற வருவாய் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு சிறப்பு செய்வதற்காக எங்களுடைய பாவேந்த மன்றத்தினுடைய நிறுவன செயலாளர் திரு மதன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். காரணம் நேரமும் கருதி அனைவருக்கும் வணக்கம் என்று சொல்லி இந்த நிகழ்விலே நமது புலவர் அவர்கள் எனக்கு ஒரு பட்டம் நான் விரும்பாத பட்டத்தை அவர் இங்கே சொன்னார். நான் உடையவில்லை அல்ல. ஏனென்று சொன்னால் என்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே இந்த நாடு தமிழகத்திலே ஆடு மாடு பிடித்த கைகளிலே ஏடு கொடுத்து ஏழைகள் பார்வையிலே ஏற்றம் பெற வைத்து ஏற்றம் பெற வேண்டும். வாழ்க்கையிலே சமுதாயத்தின் கடைகோடி மக்களும் கல்வி கண்ணை திறந்து வைத்து கல்வியிலே முன்னுக்கு வர வேண்டும் என்று கனவு கண்ட கர்மை வீரர் காமராஜர் கண்ட கனவுகள் இனியும் மேலும் மேலும் அந்த கனவுகள் மேம்பட வேண்டும் என்கின்ற உணர்வோடு ஆரம்பத்திலே சொன்ன போல தெற்கே உதித்த கவிதை சூரியன் பாரதியார் அவர்கள் கருத்திலே எனக்கு பிடித்த கருத்து. அவருடைய பாடலிலே ஒரு பாடல், அன்ன சத்திரம் 1000 வைத்தல் ஆலயம் 16,000 நாட்டல் அன்ன யாவனும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தளித்தல். இந்த எழுத்தளித்தல் என்ற எண்ணத்திற்கு ஈடாக நம்முடைய தமிழகம் எல்லா மக்களும் கல்வியிலே வளர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார், தமிழகத்திலே கல் உழைக்கும் பிராமணனை களை எடுக்கும் பிராமண பெண்ணையும் கண்ணில் கண்டவர்கள் யாராவது உண்டா என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு சமுதாயத்தின் கடைகோடி மக்கள் செய்கின்ற தொழிலாகிய கல் உழைக்கும் தொழில்தான் நான் செய்கின்றேன். நான் உடைவளர் அல்ல. உடைவளர் என்று சொல்வதற்கும் நான் தகுதியே இல்லாதவன். என்னுடைய எண்ணங்கள், நான் படிப்பறிவு இல்லாதவன், படிக்கின்ற வாய்ப்புகள் இல்லாத ஒரு காரணத்தினாலே மற்றவர்களும் படிக்க வேண்டும் என்ற உணர்வோடு என் சக்திக்கு மீறியும் கல்விக்காக என்னை அணுகி நன்கொடைக்கு பல பேர் வருவார்கள். கோயில் கட்ட வருவான், உபாபிஷேகம் பண்ண வருவான், மாடு ஓட வருவான், கபடி ஓட வருவான், மூஷாத போற வருவான். அத்தனை பேர் வரும்போது நான் நன்கொடை கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன் என்றால், எனக்கு மனநிறைவு இல்லாமல் வேண்டாவிட்டால்தான் அந்த நன்கொடை கொடுப்பேன். ஏனென்றால் என்னை அணுகி வந்தவர்களுக்கு மனம் புண்பட
அறிஞர் மன்றத்துடைய செயற்பாடுகள் தமிழை வளர்க்க வேண்டும், தமிழ் வளர வேண்டும், தமிழுக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், தமிழ் உயர்ந்த மொழி என்று சொல்லுகிற தகுதி எனக்கு இல்லை. ஏனென்றால் நான் எந்த புராணங்களும் படிக்கவில்லை, இதிகாசங்களும் படிக்கவில்லை, தமிழை பற்றி அதிகமாக படிக்கவில்லை. தமிழ் உலகத்துக்கே உயர்ந்த முதல் மொழி என்று நான் காதலை கேட்டாலும் அதை உதாரணத்தில் சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பில்லை. எனக்கு தெரிந்த ஒரே ஒரு உதாரணம், தமிழ்தான் உலகத்துக்கே முதல் மொழி என்று சொல்லுகின்ற ஒரே ஒரு உதாரணம் என்னவென்றால், லண்டனில் இருக்கிற பசுமாடும் சரி, அது புரோக்கரில் இருக்கிற பசுமாடும் சரி, நியூயார்க்கில் இருக்கிற பசுமாடும் சரி, எந்த நாட்டில் எந்த பசுமாடு இருந்தாலும் அது வாயிலே ஆரம்பத்திலே அம்மா என்ற சொல் தான் வருகிறது. அந்த அம்மா என்ற சொல் நம் தமிழகத்துக்கு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அந்த அளவுக்கு தமிழ் மீது பாசம் வைத்துள்ள அத்தனை பேரும் தமிழ்தான் சிறந்தது, தமிழ்தான் சிறந்தது என்று சொல்லுகின்ற அளவுக்கு உதாரணம் சொல்ல முடியும்னால தெரிஞ்ச உதாரணத்தை சொல்லிட்டேன். அதை உங்கள் மனசுக்கு ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து நம் நாட்டுக்கு தேவை பெண் கல்வி. தந்தை பெரியார் குறிப்பிட்டது போல புரட்சிகரமான பெண்கள் வேண்டும். பாரதியாருடைய புதுமை பெண்கள் வேண்டும். பாரதிதாசன் விரும்பிய பெண்கள் வேண்டும். அதற்கு முன்னாலே பாரதிதாசன் ஒரு பாடல்ல அவருடைய கருத்தை சொல்கிறார். என்னவென்றால், கல்வி இல்லாத பெண்கள் அவர்கள் கலர் நிலத்தில் ஒப்பானவர்கள். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள். அந்த கலர் நிலத்திலே புண்கள் விளையுமே சொரிய நெல்கள் விளையாது. அதே போல கல்வி இல்லாத பெண்கள் அவருடைய குடும்பத்திலே கல்வி வளராது. அந்த கல்வி வளர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைய சமுதாயத்துடைய பெண்கள் அத்தனை பேரும் பாரதிதாசன் கருத்துக்கு எதிர்ப்பாகிவிட்டார்கள். ஏனென்றால் எந்த வீட்டிலும் படிக்காத பெண்களே இல்லை. அந்த பெண்களால் அந்த குடும்பத்துடைய வாரிசுகள் நல்ல நிலைக்கு வருவார்கள். வாரிசுகள் நல்ல நிலைக்கு வந்தால் நாடு வளரும், நாடு வளரும் என்று சொல்லி இன்று இங்கே கூட்டம் குறைவாக இருந்தால் மனம் வருத்தப்பட்டாலும் மிக மிக சந்தோஷப்படுகிறேன். என்ன சந்தோஷம் என்றால், இந்த பரிசு வாங்குகிற குழந்தைகளிலே 50% ஆண்கள், 50% பெண்கள். இதிலே பெண்கள் அவர்கள் எதிர்பார்த்ததை விட எல்லாம் 30%. இப்போ 50% பெண்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த வெற்றி பெற்ற மகிழ்ச்சி தொடர வேண்டும். பெண்கல்வி வளர வேண்டும். நாட்டிலே இல்லாமை போக்க வேண்டும். இல்லாமை போக்குவதற்கு எல்லோருக்கும் கல்வி வேண்டும். அனைத்து மக்களும் கல்வி கற்க வேண்டும். கல்வியில் மட்டுமல்ல, உயர்கல்வியிலே வளர வேண்டும். உயர்கல்வியிலே வளர்ந்தால் கிராமப்புற பொருளாதாரம் வளரும் என்று சொல்லி மேலும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னால் முடிந்த உதவியை நாங்கள் செய்து வருவோம், இனியும் செய்வோம் என்ற உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தண்ணீரிலே 2 வகை உண்டு இருப்பார்கள். ஒன்று நிலத்தடி நீர், இன்னொன்று வானத்திலிருந்து இறங்கி வருகின்ற மழை நீர். நிலத்தடி நீரை எடுப்பதற்கு கஷ்டப்பட்டு தோண்ட வேண்டும், கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும். நாம் தான் அந்த நீரை தேடி செல்ல வேண்டும். ஆனால் வானத்தில் இருக்கிற மேகம் அதுவாக இறங்கி வந்து நமக்கு மழையை தரும். அதிலே வள்ளல்களிலே 2வது வகை நம்முடைய தலைவர் அவர்கள். நாம சென்று பொருளை நன்கொடையாக கேட்கின்ற நிலையை மாற்றி மாணவர்களுக்கு அவராக இறங்கி வந்து கொடை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் வானத்தினுடைய மேகத்திற்கு அவர் மட்டுமே ஈடாக முடியும். அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை
திரு கோவிந்தன் அவர்களை நம்முடைய பாவேந்தன் மன்றத்தினுடைய துணைத் தலைவர்